அதை இருக்குன்னு சொல்கிறோம். எனக்கு இதை புதுசாக கண்டுபிடிச்சு நான் சொல்லுவாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்ச சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த ஸ்க்ரீன் பிளே எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல. அந்த டைரக்டர்ஸ் சிட்டிங்க அவங்க தான் இந்த ஸ்க்ரீன் பிளே பண்ணி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது எங்கே போய் முடியும் எனக்கு தெரியாது. அவங்க தான் அது கேட்கணும். அவருடைய நோக்கம் என்னன்னு எனக்கு புரியல. நோக்கம் என்ன இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிருந்தா என்னைக்கும் நான் சால்வ் பண்ணிருக்கேன். ஐ டோன்ட் ஹேவ் இன்டென்ஷன் தெரியும். இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன். சமாதானம் என்ற பேச்சுக்கு இடமில்லை. நாங்கள் இன்னைக்குமே சமாதானத்துக்கு போகிறோம். ஒவ்வொரு முறை பேச்சுவார்த்தை வரோம், பேசுகிறோம். சமாதானம் நாங்கள் போனோம். ஏன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பல பேருக்கு வந்து ஒரு புறம் மூத்த கலைஞர் சிடி சவுந்தரா அவர்கள் ஒரு பேட்டி பார்த்தாங்க, ரோஜா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார்கள். அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கும் முறையில் இது ஏன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்ற ஒரு கருத்தை பதிவு செய்தாருடைய அவங்க தான் ஆதரவு தூது போறது. நான் தான் சொல்லணும், சமாதானம் பேச வேண்டுமா நடிகர் சங்கத்தின் தலைவர் செயலாளர் கூட நாங்கள் போய் உட்கார்ந்து பேசணும். அது பேர் சமாதானம். அந்த சமாதானம் நாங்கள் போல எவிடன்ஸ் டு ஃபைட் திஸ் திங். நாங்கள் வந்து வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும் எங்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த சமாதானம்ன்றது, அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், தெரிந்த ஒரு நண்பர் நம்பி இருக்காங்க, கருத்து வேறுபாடு நடந்திருக்கு, ஆங்கிலத்தில் சொல்லுவோம் லாஸ்ட் டிச் எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சிலர் சிந்திக்கலாம். சிந்திக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. கான்ஸ்டியூஷன் 19 வெரி கிளியர்லி இண்டிகேட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். அதனால அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணலாம். பதிவு பண்ணும் போது அதுக்குள்ள சேர்த்து வச்ச முடியுமா நினைக்கிறது தவறு கிடையாது. அது பேர் சமாதானம் அல்ல. அந்த இரு உள்ளங்களும் சமாதானம் ஆக முடியுமா என்று சிலர் எண்ணங்களாக என் உள்ளத்தில் அடித்தளத்திருக்கின்ற ஆதங்கங்களை வெளிப்படுத்துவேன்னு சொன்னேன். அப்ப ஆதங்கம் என்னன்னா, நான் வந்து கடந்து வந்த 33 ஆண்டு கால பயணத்தில் நான் சந்தித்தவர்கள், பேசியவர்கள், என் முன்னே ஒன்று பேசுவது, புறம் பேசுவது எல்லாம் நான் பார்த்துறேன். அதனால அந்த ஆதங்கத்தை வெளியிட சூழ்நிலை உருவாகி விடுமோ என்று ஐயப்படுகிறேன் என்றுதான் சொன்ன திரு கமலஹாசன் அவர்களுக்காக அந்த விஸ்வரூபம் வந்து அவர் நம்பையில வந்து உத்தம வில்லன் வரைக்கும் நடிகர் சங்கம் இன்வால்வ். எப்படி இன்வால்வ்னா, ஒரு தயாரிப்பாளர், அந்த தயாரிப்பாளர் ஒரு கலைஞருடைய படம், அவங்க 2 பேரோட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு ஒரு நிதி பற்றாக்குறை. அதை பேசுறது நான் ஊர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து வந்தவனையும் கூப்பிட்டாங்க. 36 மணி நேரம் உட்கார்ந்தேன். Though it is not a complaint registered with the Artists Association. அது வந்து ஒரு சரத்குமார் ஒரு நபர் நடிகர் சங்க தலைவராக இருக்காரு. ஒரு கலை உலகத்தை பற்றி தெரிந்தவர், 33 ஆண்டுகள் இருக்காரு. நாட்டாமன் படத்தை நடிச்சிட்டாரு. அவர் கூப்பிட்டா ஏதாச்சும் நல்லா பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்லுவாரு, கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் 36 மணி நேரம் தூங்கல. உண்மையில கண்ணை கூட மூடல. நான் உழைச்சேன். ஒரு நிமிஷம் சார் பேச கேட்டு கேளுங்க. இருங்க, அவர் பேசி முடிச்சிடறேன் சார். கேள்வி பதில் சொல்ல வேண்டாம், வந்து சொல்லுறேன். ஒரு கேள்வி இவ்வளவு கேள்வினா கேளுங்க. நான் பேசுறேன். அப்ப அதை நான் உழைத்தேன், எல்லாம் பண்ணேன். அப்போ வந்து முன்மொழியும் போது நான் என்ன சொன்னீங்கன்னா, நன்றி மறப்பது நன்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்று. நன்றிக்காக நான் செய்யலாத எவ்வளவு அழைத்தது நான் சென்றேன். அதுக்காக நான் வந்து போய் பண்ணேன். அவர் முன்மொழியும் போது அது எனக்கு வந்து வருத்தமாக இருந்தது. ஒரு நபருக்காக நான் உழைக்கிறேன், அவர் கையெழுத்து போடமையோ சரத்குமார் நமக்காக இந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்றது எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சிந்திக்காத போது அவர் கையெழுத்துற போது அது நியாயமாக இருக்கிறதா என்று கேள்வி. Sometimes you feel very hurt. I have done so. Vishwaroom நான் போய் உட்கார்ந்திருக்கேன். 11:30 I arrived in the night. I went back home at 2 o'clock. I worked. நான் வந்து அலைபேசியில் தான் அவர் பேசினேன். நேரில் அவர் சந்திக்கவே இல்லை. இன்னைக்கு கூட அவர் ரூம்ல உட்கார்ந்துருந்தார், அலைபேசியில் பேசினார். But we are talking a very big problem of releasing a film. Where there is going to be a law and order situation வரலாம் அப்படின்னு சிந்திச்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு அங்கே உட்கார்ந்தனா இல்லையா? அன்னைக்கு இருந்து அனுபவிச்சவங்க நிறைய பேர் வந்து டெலிவிஷன் வச்சிருந்தோம்னா 1:45 மணிக்கு தான் கீழே இறங்குறேன் கமலவர்கள் வீட்டில் இருந்து. அன்னைக்கு அதுக்கு தான் ஒர்க் பண்ணேன். புத்தகங்களுக்காக நான் தான் ஒர்க் பண்ணேன். என்னுடைய பொறுப்புல இருந்து ஒர்க் பண்ணேன். அது பொது பிரச்சனையா இருந்தா கூட ஒர்க் பண்ணேன். அனைத்து ஒர்க் பண்ணிருக்கேன். அப்புறம் வந்து சுத்தியாசன் மீது ஒரு வந்து கிரிமினல் வழக்கு ஹைதராபாத்ல. நான் பிவிபி ப்ரொடக்ஷன் ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் இட்ஸ் நாட் ரைட். உலகநாயகன் மகன் மீது கிரிமினல் கம்ப்ளைண்ட் போது வாபஸ் வாங்கிட்டு பேச்சுவார்த்தை வாங்க சார் சொன்னேன். தட் கன்சர்ன் அஸ். அப்ப நான் போய் அதை வந்து இட் கன்சர்ன் நடிகர் சார், அதுக்கு நான் நன்றி கேட்கிறேன். நான் வந்து ஐ செட் பிவிபி ப்ளீஸ் இட்ஸ் நாட் தி ரைட் மேனர், இது பண்ணக்கூடாது, இங்க வாங்க உட்கார்ந்து பேசி முடிச்சு வச்சோமே. நான் எதுக்கு சொல்றேன், அப்ப வந்து எனக்கு ஒரு வேலை இருக்கும் இல்லையா, இவ்வளோ வேலை பார்த்துருக்காரு சார் வந்து கூப்பிட்டு அப்போ கூட அவர் கேட்டுக்கலாமே. அப்போ கூட லாஸ்ட் டீச் எஃபர்ட் சொன்னேன், சார் ப்ளீஸ் கம் நீங்க ஐஃபார்ம் போது பேசிட்டு இருந்தீங்க, ஒரு கம் ஹஸ் கான் தட் ஃபார் தட் இட் கான்ட் பி ரெக்டிஃபைட் கேட்டாரு. அந்த ஆதங்கம் அவரோட தனிப்பட்ட முறை எனக்கு போகும். ரைட் பிரதர்ஸ் வந்து அவர் தான் வந்து ஏரோப்ளேன் டிசைன் பண்ணி கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கு நீங்க A380 போகுது அப்படின்னா ரைட் பிரதர்ஸ் மறந்துட்டீங்களா? ஆக எவ்ரிபடி இஸ் கிவிங் த கான்ட்ரிபியூஷன் டு தி சொசைட்டி. அப்ப அதுதான் நீங்க பார்க்க முடியும். அன்னைக்கு ஏன் சொல்லல, இன்னைக்கு ஏன் சொல்ல கிடையாது, அன்னைக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன்.
I have defended it so many times. எவ்வளவு தூரம் நான் பிரஸ் சந்திச்சிருப்பேன், எவ்வளவு தூரம் இதே கருத்தை சொல்லியிருக்கேன். ஏன் வந்து பேசல, ஏன் வந்து பேசல, நீங்க வந்து பேசுறீங்க, நீங்க வந்து பத்திரிகையில தான் பேசுறீங்க. நான் லாஸ்டா கொடுத்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட நாசர் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தை நான் பத்திரிகை அட்வர்டைஸ்மெண்ட் தான் போட்டேன். அது கூட ஒரு குற்றச்சாட்டு. அது கூட நடிகர் சங்க படத்தை தான் கொடுத்துருக்காங்க. எஸ்ஆர் பப்ளிசிட்டி நிறுவனத்தை பில்லு பே பண்ணிருக்கேன். அந்த பில்லை கூட நான் காட்டுறேன். 252 நடிகர் சங்கம் துவங்கப்பட்டு கடன் வாங்குறாங்க. சிறிய அமௌண்ட் 18 lakhs வாங்குறாங்க. அது கட்ட முடியாம காலம் கிடத்தியதா இன்ட்ரெஸ்ட் மேல இன்ட்ரெஸ்ட். வங்கி ரொம்ப சந்தோஷமா உட்காந்துருக்காங்க. ஏன் உட்காந்துருக்காங்கன்னா ப்ராப்பர்ட்டி பிரைஸ் இஸ் இன்க்ரீசிங். ப்ராப்பர்ட்டி வந்து 6 கோடி ரூபாய் கிரவுண்ட்னா நான் சொன்னேன் சார், 108 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி சார். 4 கோடி என்னைக்கு வேணா வித்து வாங்கிக்கலாமே. அந்த தைரியத்தை அவங்க இருக்காங்க. they are not pressed for issues. அதனால நான் பேசுறேன் சார், நல்ல ப்ராப்பர்ட்டியில் உட்காந்துருக்கனால நீ எவ்வளவுதான் இது போனாலும் வித்து வாங்கிக்கலாம்னு நினைக்கிறீங்களா சார்? ஓபன் பண்ணேன். இந்த உறுப்பினர் பலருக்கு பல பிரச்சனை, கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், கேட்கிற எனாமஸ் ஃபிகர்ஸ். ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தா என் பையனை காப்பாற்றலாம் சொல்லும்போது கிராக்கி பண்ணல. அப்ப சில விஷயம் நம்ம நடிகர் சங்கத்தார் இருக்கிற உறுப்பினர் சேர்ந்து இவ்வளவு பணம் கொடுக்கலாம், சங்கத்துல இருந்து மனிதாபிமான ஹியூமனிட்டேரியன் டவுன் கட்டி எவ்வளவு மேக்ஸிமம் 5,000 தான் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 25,000 கொடுக்கலாமான்னு கமிட்டி கேட்டு 80,000 நான் ஒரு 25,000 தரேன், நடிகர் சங்கம் 25,000 ரூபாய் தரலான்னு சொன்னா that becomes an expense to the artist society to be paid by the charitable சார். அதனால மீண்டும் கடனில் ஆழ்ந்து விடக்கூடாது. நான் இந்த மாதிரி கொடுத்துட்டே இருந்தோம்னா வருமானம் வந்து 24 lakhs. In a year it is about 2.5 crores. About 2.5 crores into 10 years is 25 crores. In 6 years you finish 15 crores. You still have 10 crores. அப்படி கேட்கலாம் பண்ணாம சார், ப்ரொஃபஷனல் க்ரோத் போய் படிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு மாணவனுக்கும் உதவி செய்கின்ற ஒரு சூழலை நடிகர் சங்கத்தினால் உருவாக்க முடியும் தான். நீங்க பாத்தீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி என்ன சொல்லிருக்காங்க, தங்கத்தட்டுல தேங்காய் வைக்க முடியுமா, இந்த இடத்த நீங்க டெவலப் பண்ணுங்க, நினைக்கிற மாதிரி சிறப்பா டெவலப் பண்ணி பணம் ஈட்டுகின்ற ஒரு ஸ்தாபனம் உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜாதி மத மொழிக்கு அப்பாற்பட்டது ஒரு சங்கம். அந்த சங்கத்தை எல்லாருமே இருக்கணும். ஆனா அவங்க சொன்னது வந்து அவர் பேர் வந்து ஆக்டர் விஷான் இல்லை, பேஸ்புக் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா அவர் பேர் வந்து அந்த பேரை பயன்படுத்திருக்காரு. ஆனா அந்த பேரை வந்து சொல்லியிருக்காங்க. சந்திரபாபு அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருன்னு சொல்லுவீங்க? நடிகர் சொல்லுவீங்கன்னா சந்திரபாபு நாயுடு சொல்லுவீங்க. ஐஸ்வர்யா அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரு சொல்லுவீங்க? என் அண்ணன் மகன் பேர் ஐஸ்வர்யா தான். ஐஸ்வர்யா ராயின்னு சொன்னா தெரியும் சில பேர். ஒரு நிமிஷம் கேட்ட கேள்வி பதில் சொல்லியிருக்கேன். ஆனா அவங்க சொன்னது வந்து உடனடியா you should diffuse situation சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திடீரென்று ஒரு உணர்வு வரும், திடீரென்று வெளிப்பாடு வரும். அந்த வெளிப்பாடை உடனே சொல்லிட்டாங்க, நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், படுத்தா குத்தம், அது மாதிரி பிடிச்சிக்கிட்டா it's not right. We should not precipitate issues. We should solve issues. சொல்லிட்டாங்களா அவங்க வேகத்தை சொல்லிட்டாங்க, அது வந்து குற்றம் குற்றம் அதை வச்சுட்டு அந்த இடத்துல டிவைட் பண்ணி அதில் போயிடுவாங்க. அதால நானே வந்து வைரமுத்து ஒரு முறை வந்து ஒரு விழாவில் சொன்னார். சொல்லும் போது ரஜினி அவர்களுக்கு நான் எழுதிய அந்த பாடம் தான் தமிழன் என்று அறிமுகப்படுத்தியது சொல்லும் போது நான் பேசும்போது சொன்னேன், ரஜினி அவர்கள் தமிழன் தான், ரஜினி யூ ஆர் தமிழியன் அப்படின்னு சொன்னது சரத்குமார். ரஜினி சார் போய் கேட்க கால் மீ இந்த நைட் சார் நல்லா பேசுறீங்கன்னு சொன்னார். நாங்கள் என்ன நினைச்சோம்னா செகண்ட் சண்டே இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா ஏதாச்சும் பண்ணலாமா, நம்ம எல்லாரும் சந்திக்கிற வாய்ப்பு வருமா, கிரிக்கெட் ஆடலாமா, ஃபுட்பால் ஆடலாமா, ஹாக்கி ஆடலாமா, ஸோ தட் வி ஆல் குட் மீட் ஆன் செகண்ட் சண்டே. சென்னையில் ஒரு கிரவுண்டுக்கு போயிடுவோம், நம்ம கூட்டாட்சி வர மாதிரி எல்லாரும் வீட்டில் சாப்பாடு கொண்டு வருவோம், கிரிக்கெட் ஆடுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான். அப்பாஸ் வந்து கிரிக்கெட் கிரிக்கெட் மோஸ்ட் பாப்புலர் கேம், கிரிக்கெட் ஆடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் விஷ்ணு என்னுடைய ஒரு நபர் வந்து வர ஹைதராபாத்ல இருந்து. He comes with a business proposal. Business proposal we can't invest on நடிகர் சார், we can't take the risk. அப்போ நான் சொன்னேன், இப்போ வந்து ரெடான் மீடியா இருக்கு, we will invest அப்படின்னு சொல்லி 4 investors in CCL. Promoters வந்து விஷ்ணு, திருமல், மூர்த்தி and Redan Media represented by the director Sharad Kumar. We invested 75 lakhs and 3 crores was invested in celebrity cricket team. அதுல ஒரு அங்கமாக அந்த டீம் நிக்கும் போது சென்னை ரைனோஸ் கார்ப்பரேட் மிஸ்டர் கந்தபிரசாத் அதுல வந்து ஒரு டீம் இருந்து ஃபர்ஸ்ட் இயர் விளையாடும் போது நான் தான் இருந்தேன், கப்பு கோப்பை நான் பார்த்தீங்க. அப்ப அதன் பிறகு வந்து அது வந்து அட்வைசரா போட்டுக்கிட்டாங்க. அப்ப அதுல வந்து செலிபிரிட்டி கிரிக்கெட் டீம் வந்து அவர் சொல்லியிருக்காரு, நாங்க வந்து அடுத்த முறை விளையாடும் போது அவங்க வந்து ஃப்ரீயா விளையாடல, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, they are getting paid. அந்த இடத்துல வந்து நான் வந்து நினைக்கலாம், இப்போ வந்து சரத்குமார் வந்து told them to invest through Redan Media, போர்ட்ல எழுதி கொடுத்துருங்க, 75,000 எப்படி திரும்பி வரும்னு நினைக்கிறீங்கன்னு. I took the risk. அந்த போர்ட் சொன்ன பிறகு அந்த சென்னை ரைனோஸ் டீம் நிற்கப்படும் போது, சென்னை ரைனோஸ், கர்நாடகா புல்டோசர்ஸ் இப்படின்னு அந்த சிசிஎல் ரிமைன் பாடி ப்ராப்பர்ட்டி கொடுக்கும்போது அந்த சென்னை ரைனோஸ் டீமோட முதல்ல பேசி எங்கள் நடிகர் சங்கத்தின் உறுப்பினர்கள் விளையாடுகிறார்கள், ஆக நடிகர் சங்கத்திற்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்டு 10 ஆண்டுகளுக்கு
வருடம் ஒவ்வொரு முறையும் சிசிஎல் நடக்கும்போது 25 லட்சம் ரூபாய் வருமானத்தை ஈட்டி தந்திருக்கிறேன் என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆனா அந்த சிசிஎல் நடந்த பிரச்சனை என்னன்னு தெரியாது. சிசிஎல் நடந்த பிரச்சனை விஷாலுக்கு தான் தெரியும். நான் அட்வைசர் என்ன போட்டிருக்காங்க, அப்புறம் அவர் வந்து கேப்டன் சொன்னாங்க, எனக்கே தெரியாது. அது நான் கருத்து பதிவு பண்ணிருக்கலாம், அது கூட நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அதனால உருவாக்க எனக்கு தெரியாது, ஏன்னா என் மனைவிக்கு என்ன விட்டு அதிகமா தெரிஞ்சிருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அது என்னென்ன ப்ராப்ளம் எதுக்காக வந்துச்சுன்னு அவங்க தான் கேட்கணும், மனசு தொட்டு கேட்கணும். நான் ஓப்பனாகவும் பல விஷயம் பேசிட்டேன் விஷால் நம்பர்கிட்ட. இன்னும் வேறு சில காரணங்களுக்கே தெரியாம இருக்காரு. கேட்டு சொல்லணும்னு நினைச்சா கூட இன்னைக்கு கூட ஃபாதர் ஐ கேன் சே தட் it might hurt me, but I'm willing to say it. I'm just avoiding that subject because it doesn't concern this association. ஆக அதெல்லாம் எனக்கு வந்து வருத்தமே கிடையாது. I have no personal agenda, nothing against Vishal personally, but அந்த சிசிஎல் குற்றச்சாட்டு சொல்லிட்டு சிசிஎல் வந்து அடுத்த முறை அதிக பணம் கேட்பான்னு சொல்றீங்க. இந்த கம்பெனியை வந்து running a loss. Very happy Vishal takes over our company. Misunderstood. You should know what is happening. Artist Talent Promotion Scheme is called ATPS. Okay? எங்களுடைய துணை நடிகர்கள் இருக்காங்க நடிகர் சங்கத்துல. அது வந்து நடிகர் சங்கத்துல வந்து எல்லாரும் தண்ணி கொடுத்து காஃபி கொடுக்கும். நடிகர் சங்கத்துல வந்து அந்த துணை நடிகர்கள் போறாங்க இல்லையா, அந்த கலைஞர்களுக்கு நடிகர் சங்க அக்கௌண்ட்ல பணம் போட முடியாது, சாரிட்டபிள் ட்ரஸ்ட்ல பணம் போட முடியாது. We have created ATPS, Artist Talent Promotion Scheme. There's an account separately for those people. அந்த வந்து சக நடிகர்களுக்கு போகும்போது அவங்களுடைய பில் the producers raises on the Artist Talent Promotion Scheme. அங்க பேமெண்ட் கொடுப்பாங்க, அதை எடுத்து கொடுத்தா 40 லட்சம் வந்து 40 லட்சம் செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னா it's not for that. It is ATPS தனி அக்கௌண்ட் இருக்கு. You can go verify. சக நடிகர்கள் இருக்காங்களே, ஜூனியர் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் இருக்கு, எங்களுக்கு நடிகர் சங்கத்தில் இருக்கிற நடிகர்கள் இருக்காங்க. அவங்க பணிக்கு சொல்லும் போது that money is paid into ATPS and ATPS is drop பண்ணி a certain commission is taken for the welfare of the association. உண்ணாவிரதம் சர்வீஸ் டாக்ஸ்க்கு உண்ணாவிரதம். The service tax when it is applicable to the artist. நடிகர்களுக்கு சர்வீஸ் டாக்ஸ் என்று சொல்லும்போது இந்த நடிகர்கள் வந்து அந்த சர்வீஸ் டாக்ஸை கேட்கறது யாருன்னா நடிகர்கள் வந்து ப்ரொடியூசர்ஸை கேட்டுறாங்க. ஸோ ப்ரொடியூசர் சொல்றாங்க, நாங்கள் வந்து ஏற்கனவே 1 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறோம்னா ஃபர்தரா வந்து 10 to 12% நாங்கள் கட்டணுமா, அந்த பட்ஜெட் எங்களுக்கு வருது. ஸோ we have to make a representation. The whole industry has to be got. Whose problem? It is நடிகர் சங்கத்தை ரெப்ரசன்டேட்டிவ் நாங்கள் சங்கத்தோட இஷ்யூ, நடிகர்களோட ப்ராப்ளம். அவங்க சப்போர்ட் அவங்க கூப்பிட்டோம். அதுக்கப்புறம் we travel to Delhi, took them all to Delhi to representation. டெல்லிக்கு போயிட்டு அதை ரெப்ரசென்ட் பண்ணி பிரணாப் தா வந்து பிரசிடென்ட் அவர்கள் ஏற்கனவே ப்ரீவியஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர் வந்து இது வந்து ஆர்டிஸ்ட் should be not included in the act itself சொல்லியிருக்காருன்றது அதை சுட்டி காமிச்சோம். ஏன்னா வந்து ஸ்டேஜில் வந்து ரஹ்மான் அவர்கள் வந்து பாடினாங்கன்னா it doesn't attract service tax. பட் ரஹ்மான் வந்து சினிமாக்கு மியூசிக் போட்டாங்கன்னா it attracts service tax. I denoted the revenue secretary சார் இதில் வந்து ஒரு முறைகேடாக இருக்கு சார், இது தவறாக இருக்கு. நான் வந்து ஸ்டேஜில் வந்து நடிச்சேன்னா எனக்கு சர்வீஸ் டேக்ஸ் கிடையாது, நான் கேமராமேன் நடிச்ச சர்வீஸ் டேக்ஸ் இருக்கேன், அந்த ஆக்டர் இன் மூவிஸ் ஃபிலிம் விட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இதற்கு போகும்போது அவங்க செலவழிக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல, நாங்கள் தான் செலவழிக்கணும். என்ன பண்ணி அந்த 12 லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கோம்ல, அதோட டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அது எடுத்து பாருங்க. எவ்ரி இயர் ஏஜிஎம்ல ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஏஜிஎம்ல புக் எடுத்து படிச்சு பார்த்தா அதை எடுத்து பாருங்க, எங்கேயாச்சும் ஒரு முறைகள் அங்க இருந்தா சுட்டி காட்டுங்க. நான் கேட்குறேன், அவங்க டெய்லி ஒன்று சொல்லுவாங்க, 19 ரூபா சொல்லிட்டு இருப்பாங்க, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருப்பேன். என்னோட கை goes on to the press and wants media class சார். பப்ளிசிட்டி 33 வருஷம் பப்ளிசிட்டி 1 நிமிஷம் சார், கேள்வி பதில் சொல்லுங்க. நம்ப சொல்றேன், 33 வருஷம் நான் இண்டஸ்ட்ரியா இருக்கேன். ஐ எம் நோன். உங்களால உங்களுடைய ஆதரவால சரத்குமார்னா ஒரு நடிகர்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் இருக்கான்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு வந்து டெய்லி நான் போய் பிரச்சனை சந்திச்சு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு பதில் இது சொல்லியிருக்காரு அதுக்கு பதில்னு சொல்ல அவசியம் எனக்கு கிடையாது இல்லையா. நான் வந்து தேர்தல் நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். திடீர்னு சொல்ல 11th அன்னைக்கு சொல்லியிருக்க வேண்டிய விஷயம் அதெல்லாம். 11th அன்னைக்கு வந்து ஆட்சி இறந்து விட்டார்கள், அதே அன்னைக்கு நாங்கள் சொல்லலை. 14th அன்னைக்கு நான் வந்து ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன், அன்னைக்கு சொன்ன உங்களுக்கு லேட் ஆயிடுமோ போய் கேட்குறீங்க லேட்டுன்னு. இதே லேட்டான 16ஆம் தேதி சொன்னா குளத்துக்கு அப்புறம் சொல்றீங்க, 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பீங்களா, அதுக்காக இன்னைக்கு நான் வச்சேன். 16 வந்து இன்னும் தொடரும், நிறைய விஷயம் இருக்கு. அதனால that's not the timing. It's the fact that I'm trying to say. Every day I don't have to go to press on this issue. நான் வந்து டெய்லி பிரசிடென்ட் போய் சொல்லி அது ஏன் ஏற்கனவே பிரசிடென்ட் போறது வந்து எதுக்கு இந்த சங்கத்துல பிரச்சனை வெளியே கொண்டு பண்ணி தான் கேட்கறோம். நானும் தொடர்ந்து அதே செய்யணும். நான் வந்து சார் ஒருத்தரை பார்த்து போட்டோ எடுத்து நான் பிரசிடென்ட்டை பார்த்தேன், இதை போட்டோ எடுத்து இங்க பார்த்தேன் அப்படின்னு சொன்ன அவசியம் இல்லை சார். சத்தியம், ஐம் சாரி. அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன், he knows about this. அவர் போய் சந்திச்சிருக்கோம். 2வது தடவை போய் பார்க்கும்போது
ஒரு போட்டோ எடுத்துட்டா பெட்டர்னு சொல்லி தான் திருப்பி போட்டோ எடுத்து போட்டோம். அப்ப அவர் எங்களுக்கு என்ன சொன்னாரு, உங்களுக்கு ஆதரவு இல்லை, இருந்தாலும் போட்டோ எடுத்துக்கணும்னு சொன்னாரா? நாடக நடிகருக்கு 5000 ரூபாய் மாசம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க சார். ரொம்ப நல்ல விஷயம் சார், சந்தோஷப்படுறேன் சார். முடியுமா? நம்ம தான் கேட்கணும் சார். சொந்த பணத்துல இருந்து கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நாடக கலைஞர்களுக்கு ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் என்ன பண்ணிருக்கோம், புதுக்கோட்டை நாடக மன்றத்துக்கு சரத்குமார் சொந்த படத்தை என்ன பண்ணிருக்காரு, என்னெல்லாம் உதவி செஞ்சிருக்காரு, உதவி செய்யறது சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் லிஸ்ட் ஒன்று தர சொல்றேன். பர்சனலி வாட் ஐ ஹவ் டன் ஆல்சோ சொல்றேன். அஃபிஷியலி வாட் ஐ ஹவ் டன் லிஸ்ட். So many interested persons, individuals and associations, they keep on talking. இப்போ அவங்க வந்து when they feel இது வந்து வேற மாதிரி போதே, நான் சொன்னேன் லாஸ்ட் லிஸ்ட் எப்பன்னு சொன்னேன் இல்லையா, இதை முடிச்சு வைக்கிறதுக்கு இப்பயாச்சும் வாய்ப்பு இருக்கான்னு நினைச்சது வந்து தவறாக நம்ம கேள்வி பதில் சொல்றேன். ஸோ அந்த தவறு அவங்க இல்லைன்னு எனக்கு தெரியுது. அவங்க சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதுல, they have found that the services have been very good. We have been constantly doing lot of service. கோபுரமாக அந்த பிரச்சனையை அணுகி அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறார்கள். ஆக இவர்கள் தான் சப்போர்ட் பண்ற எடுத்த முடிவு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில். அதை பற்றி நீங்க கேள்வி கேட்க வேண்டும் என்றால் தயாரிப்பாளர் சங்கத்தின் அன்பு சகோதரர் ஆனவர்களிடம், ஏன் சார் இப்படி எடுத்தீங்க, எடுக்கிறது உரிமை இருக்கா, அவர் தான் நீங்க ஃபைனல் ஜட்மெண்ட் இஸ் வாட் யூ ஹேவ் டு லுக் அட். அவர் அப்படி பார்த்தா நீங்க அந்த இதுல பாத்தீங்க பொய் வழக்கால் ஜோடிக்கப்பட்டிருந்தார் அவரே சொல்றாரு ஆகுது. ரெண்டாவது அவர் செய்தி சூட் சார். அப்ப எதுக்காக கேஸ் போட்டீங்க, இந்த பாடி வந்து இருக்கக்கூடாது உங்களுக்கு சரத்குமார் ராதாரெல்லாம் இருந்தா அவங்களுக்கு ஒத்து வரல, சம் ரீசன் வாட் எவர் ரீசன் ஐ டோன்ட் நோ, பர்சனலி ஐ நத்திங் அகைன் புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் வந்து எங்க கூட இருந்தார், கூட இருந்தவர் வந்து திடீர்னு வெளியே போயிட்டாரு. தேர்தல் அறிக்கையில கிளியரா சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க வந்து வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி. அது முதலே பண்ணிருக்கலாம் சார். நீங்க கேள்வி எப்ப கேட்கறீங்கன்னா பொதுக்குழுவில் ஒப்பந்தம் பெறப்பட்ட பிறகு நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்க உரிமை இருக்கு உங்களுக்கு. ஆனா எப்ப நான் சொன்னேன் இல்லையா, சட்டமன்றத்துல வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஒரு நிமிஷம் நான் திரும்பி போய் கேட்கறது வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. நானும் அதே சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஏஜிஎம் சார் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணும்போது ஏஜிஎம்ல நிறைய பேர் எந்திரிச்சு கேள்வி கேட்பாங்க. why dividend is not declared? எங்களுக்கு என்ன சார் 7 வருஷமா கம்பெனி நடத்துறீங்க, டிவிடெண்டே டிக்ளேர் பண்ணி எப்பதான் டிக்ளேர் பண்ணுவீங்க, இவ்வளவு கேள்வியை வந்து நம்ம ஹேண்டில் பண்றோம். அதே மாதிரி ஏஜிஎம்ல வந்து கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்காம 2-3 கேள்வி கேட்கப்பட்டு பதில் சொல்லி ஒப்புதல் வாங்கிய பிறகு டெமாலிஷன் ஆர்டர் வாங்கி டெமாலிஷன் பண்ண பிறகு ஒருத்தர் வழக்கு தொடர்கிறார். அந்த வழக்கு தொடர்ந்த பிறகு நீங்க வந்து நடிகர் சங்க பக்கமே வராதவர்கள் வந்து என்று பேசி இந்த மாதிரி இருக்குன்னா எதுக்காக வழக்கு தொடர்ந்திருக்காரு எனக்கு புரியல, எக்ஸ்பிளைன் சொல்லி கேட்கறது எந்த விதத்தில் கேட்க வேண்டும் தான் கேட்கக்கூடிய அதற்கு கையெழுத்து வேண்டிய தேவையில்லை. சரத்குமாரை சந்திக்க முடிகின்ற சூழலில் அந்த மோஸ்ட் ஆக்சசபிள் ஆக்டர் நீங்க தான் சொல்லுது, பெருமைப்படுறேன். எனக்கு ஃபோன் பண்ணா போன் எடுக்கிறேன். நீங்க வந்து பேசிட்டீங்களா தான் கேட்கிறேன். பேசினீங்களா கேள்விக்கு உரிமை கிடையாது போங்க அப்படின்னு தகாத வார்த்தை பயன்படுத்திருக்கேன்னா ஐ வில் நாட் ஆன்சர் யுவர் क्वेश्चन சொல்லியிருக்கேன்னா சொல்லல. அதெல்லாம் நடக்கலையே. இதுக்காக அவங்க எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் எடுத்துக்கல. இல்ல எடுத்தாங்க சார், மீடியாவில எடுத்தாங்க. மீடியா வெட்டு போர் கோடி எடுத்து மீடியா போயிட்டாங்க முதல்ல. ஏன்னா இந்த ஆதாரங்களை அன்னைக்கு அவங்களே பார்த்திருந்தாங்கன்னா இவ்வளவு தூரம் இது பார்த்திருக்காங்க சார். அவங்களே பார்த்திருக்காங்க. அந்த வந்து அக்ரிமெண்ட் படிச்சு பார்த்துட்டு சொல்றாங்க எந்த அக்ரிமெண்ட் படிக்கணும் இருக்கு இல்லையா. 3 agreements. One is the lease agreement, one is the builder's agreement, build, operate and transfer. One is power of attorney given for specific purposes. Corporation license வாங்கணும், M&D permission வாங்கணும், இதுக்கு வாங்கணும் 3 agreement இருக்கு. எதை பத்தி எனக்கு தெரியும். கார்ப்பரேஷன் டெமாலிஷன் வந்து 10 லட்சத்தி 430 எக்ஸாக்ட் ஃபிகர் அதை கட்டுறது கூட சார். I feel why should we pay money? We don't have money. We want money ன்றதுக்கு ரொம்ப தான் போடுறோம். அப்ப அந்த பணத்தையும் எங்களுக்கு கட்டி எங்கள் பெயரிலே தான் கட்டப்பட்டிருக்கிறது. That 10,432 rupees was paid by SBI Cinemas to us. I didn't want to lose the money, whatever money that is lying with us in the artist association. ஜூனியர் பாலையா அவர்கள் மதிக்கின்ற ஒரு கலைஞர். அவர் என்ன சொன்னார்னா, நான் ஒரு நாள் உங்கள்கிட்ட வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூ எடுக்க வந்தேன், அன்னைக்கு வரும்போது உங்களை பார்க்க அனுமதிக்கல அப்படின்னு சொன்னார். உண்மையில வருத்தப்படுறேன், பார்க்க அனுமதிக்கலன்னு சொன்னது நான் வருத்தப்படுறேன். ஆனால் 2 நபர் பேரை சொன்னார். ஒன்று கண்ணதாசன் என்ற ஒரு பேரை சொன்னார். கண்ணதாசன் தான் எனக்கு போக சொல்லிட்டாங்க. உடனே கண்ணதாசன் கூப்பிட்டேன். கண்ணதாசன் வந்து என் மனைவியின் மேனேஜராக இருக்கார். கண்ணதாசன் has no place in my shooting spot. என்னுடைய படப்பிடிப்பு தரத்துக்கும் கண்ணதாசனுக்கு சம்பந்தம் கிடையாது. அவரை கேட்ட கண்ணதாசன் நீ பேசினா நீங்களே ஜூனியர் பாட்டு பேசுன்னு சொன்னாரு. ஜூனியர் பாட்டை பார்த்தா கேளுங்க, கண்ணதாசன் பேசினாரா இல்லையான்னு கேளுங்க. அது இல்லை. அப்புறம் என்ன கேட்டேன், நான் ஜூனியர் பாட்டை பேசுனேன். அவர் என்ன சொன்னாரு, இல்லை ஒருத்தர் குண்டாண்டாரு, தொப்பெல்லாம் இருந்தது, அவர் தான் பண்ணாரு. உடனே சுந்தரேசன் அப்படி 33 ஆண்டு காலம் என்னுடைய நண்பன். கேட்டேன், சுந்தரேசன் இந்த மாதிரி ஜூனியர் பாலையா வந்து நீ என்னை பார்க்க விடாம வெளியே துரத்துனியான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நண்பா எனக்கு ஜூனியர் பாலையா தெரியாதா, நான் பண்ணியிருப்பேன்னு அவர் சொல்றாரு. அப்புறம் நான் சிந்திச்சு பார்த்தேன்,
ரகுபதி என் கூட வந்து 33 ஆண்டுகள் பயணிச்சிருந்தார். அண்மையில வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். ஒருவர் ரகுபதி ஏதோ ஒரு சரத்து நீங்க சரத்து டென்ஷன்ல இருக்காரு, நீ பார்க்க வேண்டாம், அவர் நினைச்சாரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமோ அவர் நினைச்சாரு எனக்கு தெரியாது. நவ் இஸ் நாட் ஹியர். ஸோ அந்த 3வது நம்பர் கேட்கணும், நான் ரகுபதி கேட்கணும். அது நான் வந்து 150 வயசு ஆயின மேல போனோம்னு அவர் கேட்கணும். மாண்பு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ரூபாய் 1000 உயர்த்தியுள்ளார்கள். இத்தருணத்தில் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அத்தொகையை 2500 உயர்த்தி மேலும் 60 வயதுக்கு மேற்பட்ட அரசு ஓய்வூதியம் கிடைக்கப் பெறாத நமது உறுப்பினர்களுக்கு அரசு ஓய்வு வழங்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களிடம் கோரிக்கை விடப்படும். 2, நமது நடிகர் சங்கம் அறக்கட்டளை மூலம் மூத்த கலைஞர்களுக்கு தற்போது வழங்கி வரும் ரூபாய் 500 மாத உதவித்தொகை ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும். அதற்கென தனி நிதி உருவாக்கப்படும். உதவித்தொகை வழங்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் உயர்த்தப்படும். மறைந்த உறுப்பினரின் குடும்பத்திற்கு தற்போது இறுதி சடங்கிற்காக உதவித்தொகை ரூபாய் 15000 குடும்ப நிதியாக 15000 குடும்ப நிதியாக ரூபாய் 25000 வழங்கி வருகிறோம். அத்தொகை 1 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். மறைந்த உறுப்பினரின் குடும்பத்திற்கு தற்போது இறுதி சடங்கிற்காக உதவித்தொகை ரூபாய் 15000 குடும்ப நிதிக்காக ரூபாய் 25000 வழங்கி வருகிறோம். அத்தொகை ரூபாய் 1 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். உறுப்பினர்களின் வாரிசுகளுக்கு இதுவரை கல்வி உதவித் தொகையாக வழங்கி வந்த தொகை எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை 2500, அது எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை ரூபாய் 5000 உயர்த்தி தரப்படும். 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை தற்போது கொடுத்து வருகின்ற 3000 ரூபாய் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை ரூபாய் 6000 மாற்றி வழங்கப்படும். +1 மற்றும் +2 வகுப்புகளுக்கு ரூபாய் 4000 கொடுத்து வந்ததை +1 +2 வகுப்புகளுக்கு ரூபாய் 7000 உயர்த்தி தரப்படும். பட்டப்படிப்பு கல்லூரி ரூபாய் 10000 முதல் 7500 10000 உயர்த்தி வழங்கப்படும். 10ஆம் வகுப்பு +2 வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெறும் உறுப்பினர்களின் வாரிசுகளுக்கு கல்வி ஊக்கத்தொகையான ரூபாய் 25000 வழங்கப்படும். திருமண உதவித் தொகையாக தற்போது 5000 வழங்கி வருகின்றோம். அத்தொகை 25000 உயர்த்தி வழங்கப்படும். உறுப்பினர்கள் தற்போது நடைமுறை உள்ளபடி அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை மூலமாக இலவசமாக உயர்தர மருத்துவ வசதிகள் ஏற்பாடு செய்து தரப்படும். உறுப்பினர்களுக்கு தனிநபர் விபத்து காப்பீடு திட்டம் ரூபாய் 5 லட்சத்திற்கு செய்து தரப்படும். சென்னை மற்றும் சென்னை நகரை சுற்றியுள்ள புறநகரில் உள்ள உறுப்பினர்களுக்கும் பட்டப்படிப்புகளுக்கு சுழற்சி முறையில் வேலை வாய்ப்பு அளிக்கப்படும். வெளியூர் நாடக கலைஞர்கள் நாடகம் மற்றும் படப்பிடிப்பிற்காக சென்னை வரும்போது அவர்கள் தங்கி செல்ல எப்போதும் போல ஏற்பாடு செய்து தரப்படும். வெளி மாவட்டத்தில் நடைபெறும் படப்பிடிப்புகளில் அந்தந்த மாவட்ட நாடக நடிகர் சங்க உறுப்பினர்களை பயன்படுத்த வழிவகை செய்யப்படும். மதுரை, புதுக்கோட்டை, சேலம் ஆகிய நாடக நடிகர் சங்கங்களுக்கு அலுவலகம் கட்ட தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் தலைவர் சரத்குமார் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பல லட்சம் ரூபாய்க்கான நிதியாக வழங்கியுள்ளார்கள். அலுவலக கட்டிடம் இல்லாத வெளிமாவட்ட நாடக நடிகர் சங்கங்களுக்கு புதிய அலுவலக கட்டிட நிதி உதவி வழங்கப்படும். மதுரை, புதுக்கோட்டை, சேலம், திருச்சி, நாமக்கல், கரூர், காரைக்குடி ஆகிய ஊர்களில் திரு சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவை போற்றும் வகையில் நாடக அரங்குகள் அமைக்கப்படும். இசை நாடகக்கலை வளர்க்கவும் அடுத்த தலைமுறையின் இசை நாடகக்கலை அறிந்து கொள்ளவும் பயிற்சி பட்டறைகள் நடத்தப்படும். 60 வயது பூர்த்தி செய்த நாடக கலைஞர்கள் நம்முடைய உறுப்பினர்கள் ஆயுள் உறுப்பினராக மாற்றப்படுவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். இசை நாடகக்கலை வளர்க்க தொடர்ந்து ஆண்டுதோறும் நாடக விழா நடத்தப்படும். சங்கத்தின் சார்பாக உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த கலைச்செல்வம் என்று தொடர்ந்து வழங்கப்படும். சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கம், சின்னத்திரை கூட்டமைப்புடன் உள்ள ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டு நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு சின்னத்திரையில் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும். 2013 ஆண்டு பேரவையில் அறிவித்தபடி மூத்த உறுப்பினர்கள், ஆதரவற்ற உறுப்பினர்களுக்கு மருத்துவ வசதி, உணவு வசதியுடன் வாழ்நாள் முழுவதும் தங்க மூத்த கலைஞருக்கு இல்லம் கட்டப்படும். தற்போது செயல்பாட்டில் இருக்கும் நடிகர் சங்க இணையதளம் www.nadigarsangam.org மேம்படுத்தப்பட்டு அனைத்து உறுப்பினர்களின் விவரங்களும் வெளியிடப்படும். உலகே வியக்கும் வகையில் சங்க வரலாற்றை எடுத்துச் சொல்லும் வண்ணம் கலை சார்ந்த நவீன கட்டிடம் புதிய பொலிவுடன் கட்டப்படும். அக்கட்டிடத்தின் மூலம் வரும் வருவாயில் 20 ஆண்டுகளுக்கு மேல் உறுப்பினர்களாக உள்ளவர்களுக்கு 1000 சதுர அடியில் இலவசமாக வீடு கட்டித்தரப்படும். அது எதிலிருந்து கட்டித்தரோம்னா அக்கட்டிடத்தின் மூலம் வரும் வருவாயில் 20 ஆண்டுகளுக்கு மேல் உறுப்பினர்களாக உள்ளவர்களுக்கு 1000 சதுர அடியில் இலவசமாக வீடு கட்டித்தரப்படும். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தற்போதைய நிர்வாகம் கலந்து பேசி துணை வேடங்கள் ஏற்கும் தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர்களின் ஊதியத்தை உயர்த்தி புதிய ஊதியம் நிர்ணயம் செய்துள்ளார்கள். அதை நமது உறுப்பினர்கள் தற்போது பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். பாரம்பரியமிக்க நாம் தாயாக மதிக்கின்ற நம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்படுபவர்கள் உண்மையாக உழைத்திருந்த நமது சங்க நிர்வாகிகள் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவித்து பொய்யான தகவல்களை ஊடகங்களை வெளியிட்ட உறுப்பினர்களை குறித்து
பொதுக்குழு விவாதித்து மேற்கண்ட உறுப்பினர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். நன்றி, வணக்கம்.